ஹலோ எவ்ரிவன். நாங்கள் கடையிலேருந்து இட்லி மாவு வாங்கிட்டு வந்தோம். இப்போலாம் ரேட் ஏற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 40 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 1 kg 45 ருபீஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ இட்லி மாவு தான் அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இதை வாங்கிட்டு வந்துட்டு இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், நமக்கு எது வேணுமோ ரெடி பண்ணிக்கலாம். அவங்க இட்லி மாவாக கொடுக்கறதுனால தான் இங்கே பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இந்த மாவு. நாங்கள் வந்து இந்த மாவில் தோசை ரெசிபி செய்ய போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தோசை ரெசிபி செய்ய போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருங்க. அது மேலே நமக்கு வேண்டிய அளவுக்கு அகலமாக அருமையாக நைஸ் தோசை ரெடி பண்ணலாம். நைஸ் தோசைன்னா எப்படி தெரியுமா? ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா சுற்றி அகலமாக மெல்லிஸாக தோசை ரெடி பண்ணுவாங்கள்ல, அதுதான் நைஸ் தோசை. எவ்வளோ அருமையாக ரெடி பண்ணுறோம் பாருங்கள். சவுத் இந்தியாவில் தோசை ரெசிபி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் ரெசிபி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். பெஸ்ட்டான சைட் டிஷ் இருந்துச்சுன்னா 10-20 கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் தோசை ரெசிபிக்கு என்ன சைட் டிஷ் சாப்பிடுவீங்க? சட்னி சாப்பிடுவீங்களா, சாம்பார் சாப்பிடுவீங்களா, இல்லை கறி குழம்பு, மீன் குழம்பு, நண்டை குழம்பு? உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சட்னியில் கூட நிறைய வெரைட்டி இருக்குது. காரா சட்னி, தக்காளி சட்னி, உடச்சக்கலை சட்னி, வேர்க்கடலை சட்னி, இது மாதிரி எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி, காலிஃப்ளவர் கிரேவி, இது மாதிரி எது நம்ம ரெடி பண்ணி தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோசை ரெசிபிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பார் இருக்குது. இந்த பக்கம் தக்காளி குழம்பு இருக்குது. சம்டைம்ஸ் நாங்கள் மஷ்ரூம் கிரேவிலாம் ரெடி பண்ணி சாப்பிடுவோம். பன்னீர் பட்டர் மசாலா அப்படி டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். அதை வச்சுட்டு கூட தோசை ரெசிபி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட சைட் டிஷ் இருக்குது. உங்களுக்கு எது தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்? இன்னும் கூட சில பேர் இருக்காங்க, வெறும் ஜாம் இருக்குல்ல, ஜாம் கூட அப்படியே அப்ளை பண்ணி சாப்பிடுவாங்க தோசை மேலே. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த தோசை ரெசிபி. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி அருமையான ரெசிபி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்க தோசை ரெசிபி? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா, இல்லை நைட்டு டின்னருக்கா? எப்போ சமைப்பீங்க தோசைலாம்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்ல தோசைக்கல் இருந்துச்சிட்டாலே அந்த ரெசிபி ரொம்ப நல்லா வரும், தோசை ரெசிபி. ஸோ எப்போவுமே வீட்டில் ஒரு நல்ல தோசைக்கல்லாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா பழகிக்கோங்க. அடிக்கடிக்கு இந்த எக் பொடி மாசு, ஆம்லெட்டு இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோசைக்கல்லில். தோசை சமைக்கும் போதே ஓகேங்களா, முட்டையெல்லாம் வச்சு தோசைக்கல்லில் அடிக்கடிக்கு ரெசிபி சமைச்சிங்க அப்படின்னா அந்த தோசைக்கல்லில் தோசை செஞ்சால் ரொம்ப நல்லா வரும். அதை பழகி வச்சுக்கணும் எப்பவுமே அந்த தோசைக்கல்லில். அப்போ தான் ரொம்ப அருமையாக இருக்கும் ரெசிபீஸு. ஈவன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கடிக்கு எண்ணெய் தடவி வைங்க. சமையல் எண்ணெய், யூஸ்வலாக சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயில் இருக்குல்ல, அதை தோசைக்கல்லில் தடவி வைங்க.
அது மாதிரிலாம் பண்ணால் கூட தோசை சுடுறதுக்கு ரொம்ப நல்லா வரும். இது நல்லா அகலமான பெரிய தோசை இந்த கல்லில் செய்யலாம். இது இந்தோலியம் தோசைக்கல். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். சுற்றி அப்படியே ஆயிலெலாம் விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அருமையான தோசை ரெசிபி ரெடி ஆகிடும். இப்போல்லாம் ஹோட்டலில் போயிட்டு தோசை ரெசிபி கேட்டிங்கன்னா நைஸ் தோசைலாம் ரேட்டு ஏற்றிட்டாங்க. அபவ் 30, 40, 50, சில ஹோட்டல்ஸ்லாம் 100 ருபீஸ்லாம் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. 80, 100 ருபீஸ். நம்ம வீட்லேயே நைஸ் தோசை ரெசிபி அருமையாக அஃபோர்டபுள் ரேட்டில் செஞ்சுக்கலாம். கடையிலலாம் நார்மலான ஒரு கடையில் கூட கல் தோசை வந்து 20 ருபீஸ் 30 ருபீஸ்ன்னு சேல்ஸ் பண்ணுறாங்க. கல் தோசையே நல்லா திக்காக கனமாக இருக்கும்ல அந்த தோசை. நைஸ் தோசைலாம் ரேட் அதிகம், அபவ் 40 தான் எங்கே போனாலுமே. இது வந்து பாருங்கள், ஒரு இட்லி மாவு பேக்கெட்டே வந்து 45 ருபீஸு. ஸோ அதை வாங்கி நமக்கு வேண்டிய சைஸில் எத்தனை தோசை வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, கடையில் போய் வாங்கி சாப்பிடும்போது அவங்க சைட் டிஷ் சட்னி சாம்பார் அது மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. பட் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நாம் தான் ஓனாக மேக் பண்ணிக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சுட சுட ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இந்த தோசை ரெசிபி நல்ல ஒரு சைட் டிஷ் கூட வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப எம்மியாக டெலிஷியஸாக இருக்கும். பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னல சைட் டிஷ்க்கு தக்காளி குழம்பும் இருக்குது, சாம்பாரும் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம். தக்காளி குழம்பு ஊற்றியாச்சு. தோசை ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி டு மேக்கு. யார் வேணும்னாலும் சமைச்சிடலாம். ஈவன் பேச்சுலர்ஸு அவங்க கூட சமைச்சிக்கலாம். செய்யறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும். தோசை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிடிக்கும். அருமையான தோசையை இதே மாதிரி உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பை பாய்.